இந்த முஹர்ரம் மாதம் ஏன் ஆண்டினுடைய முதல் மாதமாக அது ஆரம்பிக்கப்பட்டது, ஏன் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிற ஒரு பகுதியும், புத்தாண்டுகளுக்கு வாழ்த்து சொல்லுதல், புத்தாண்டுகளுக்கு தங்களுடைய ஆலயங்களிலே சென்று புத்தாடை கொடுத்து வணங்கி வருது. அப்ப இருக்கக்கூடிய 11 மாசமும் அல்லாஹ் படைச்ச மாசம் இல்லையா, இந்த மாசத்தை மாத்திரம்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறானா என்று சொன்னால், இந்த முஹர்ரம் மாசத்துல நமக்கு இருக்கக்கூடிய சிந்தனைகள் என்ன, நாம் செய்யக்கூடியவைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அல்லாஹ்வை பற்றி சொல்லக்கூடிய அல்லாஹ் யார், அவன் எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்ட சக்திக்குரியவன், அவனை தான் வணங்க வேண்டும் என்று சொல்லி இருக்கக்கூடிய அந்த போதனைகளை செய்திருக்கக்கூடிய மூசாவிட்ட ரமதானுக்கு பிறகு சிறந்த நோன்பு, நீங்க வைக்கக்கூடிய நோன்புகளிலே சிறந்த நோன்பு என்பது அல்லாஹ்வுக்கு நன்றி செய்து இந்த முஹர்ரம் மாதத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவுபடுத்தி வைக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரரை நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஷியாவுடைய சிந்தனை இருக்கு பாருங்க, அது வழிகட்ட கூட்டம், அதுல மாற்றுக்கிறதே இல்லை. அப்ப அதனால தப்பி தவறி இந்த ஆசுரா நடக்கக்கூடிய இந்த ஒரு மாசம் அவங்களுக்கு என்னதான் துக்க நாள்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிடுவாங்க. ஊருக்கு என்ன செய்வாங்க, சாப்பாடு ஆக்கி போட்டு அதை போட்டு கந்தூரி தான், எல்லா பக்கமும் கந்தூரி. தப்பி தவறி அந்த உணவை வாங்கி சாப்பிடக்கூடாது. அப்ப இந்த கூட்டத்தை பொறுத்த வரையில ஒரு மார்க்கத்தில் இல்லாத ஒரு பெரிய மூட நம்பிக்கையை, சிறுக்கான விஷயங்கள் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறாங்க. அவர் அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாங்கல பாருங்க, பாங்கல என்ன சொல்றான், அதன் பெயரால் அனாச்சாரங்களோ வழிபாடுகளோ இந்த மாதிரியான மூட நம்பிக்கையான காரியங்களை செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரட்ட அன்புடையவனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும், ஸலவாத்தும் ஸலாமும் உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது, அன்னவருடைய குடும்பத்தவர் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவுற்றுமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வின் மாதம் முஹர்ரம் அப்படிங்கிற அந்த தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அரபு மாதத்தினுடைய முதல் மாதம் அதுதான் முஹர்ரம் மாதம். அரபு மாதத்தினுடைய கடைசி மாதம் துல்ஹஜ்ஜுடைய மாதம் முடிந்து அடுத்ததாக புது ஆண்டு துவக்கத்திற்கான முதல் மாதம் முஹர்ரம் மாதம். இந்த முஹர்ரம் மாதம் நமக்கு எந்த மாதிரியான சிந்தனைகளையும் படிப்பினைகளையும் நமக்கு தர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ்வின் மாதம் முஹர்ரம் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த முஹர்ரம் மாதம் இதுல 4 விஷயங்களை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒன்று, ஒரு பகுதி என்ன அப்படின்னா, ஏன் இந்த முஹர்ரம் மாதம் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு சொல்லப்படுகிறது என்ற ஒரு செய்தி. அடுத்து இரண்டாவது பகுதியாக, இந்த முஹர்ரம் மாதம் ஏன் ஆண்டினுடைய முதல் மாதமாக அது ஆரம்பிக்கப்பட்டது, ஏன் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிற ஒரு பகுதியும். மூன்றாம் பகுதி, இந்த முஹர்ரம் மாதத்திலே முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் செய்யக்கூடிய செயல்கள் என்ன, அமல்கள் என்ன என்ற அந்த பகுதி மூன்றாவது பகுதியாக.
நான்காவது பகுதியாக இந்த முஹர்ரம் மாதத்தை ஒட்டி நடக்கக்கூடிய அனாச்சாரங்களும் மூட நம்பிக்கைகளும், அதுல நாம் செய்யக்கூடாத காரியங்கள் என்ன என்ற இந்த 4 பகுதிகளை தான் இந்த முஹர்ரம் மாதத்தில் நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பொதுவாக ஆண்டினுடைய துவக்கம் புத்தாண்டு என்று சொன்னாலே பொதுவாக எல்லா மொழிகளுக்கும் அந்த புத்தாண்டு என்பது இருக்கிறது. அப்ப அந்த புத்தாண்டு வருகின்ற பொழுது அதை சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள், அந்த மொழியை சார்ந்த மக்கள், அந்த இனத்தை சார்ந்த மக்கள் அந்த புத்தாண்டை ஒரு விமர்சனையாக நிச்சயமாக கொண்டாடுவார். புத்தாண்டுகளுக்கு வாழ்த்து சொல்லுதல், புத்தாண்டுகளுக்கு தங்களுடைய ஆலயங்களிலே சென்று புத்தாடை உடுத்து வணங்கி வருவது, இப்படியாக அந்த புத்தாண்டிலே பல்வேறு கொண்டாட்டங்கள், அது அடிப்படையில் தான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா புத்தாண்டுகளும் கொண்டாடப்படுகிறது. அப்ப இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய முஹர்ரம் மாதம் தான் ஆண்டினுடைய துவக்கம் என்றால், இந்த ஆண்டை கொண்டாடுவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறதா என்று சொன்னால் ஒருபோதும் அனுமதி இல்லை. புத்தாண்டு கொண்டாட்டங்களோ அல்லது புத்தாண்டின் பெயராக செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளையோ மார்க்கம் அனுமதிக்கிறதா என்று சொன்னால் ஒருபோதும் என்ன செய்யல, அனுமதிக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஆண்டினுடைய முதல் மாதம், அவ்வளவுதான். அடுத்தடுத்த மாதங்கள் வருவதை போல இந்த மாதம் வருகிறது. அப்ப இந்த மாதத்தை ஏன் ஷஹருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வினுடைய மாதம் என்று சொல்லப்படுகிறது? அப்ப இருக்கக்கூடிய 11 மாசமும் அல்லாஹ் படைச்ச மாசம் இல்லையா? இந்த மாசத்தை மாத்திரம்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறானா என்று சொன்னால், இந்த மாதத்திற்கு ஏன் இந்த பெயர் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அல்லாஹ் திருமறையிலே சொல்கின்ற பொழுது, இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஃபீ கிதாபில்லாஹி யௌம ഖலகஸ் ஸமாவாதி வல் அர்த். நிச்சயமாக அல்லாஹ்விடத்துல இந்த வானங்களும் பூமியும் படைக்கப்பட்ட நாளிலிருந்து மாதங்கள் 12. இப்போ வருஷங்கிறது இப்போ வந்ததல்ல, அந்த வருஷத்தினுடைய கணக்கீடு முறை தான் பின்னாடி வந்தது. அப்ப என்னைக்கு அல்லாஹ் வானம் பூமிகளை படைத்தானோ அன்றிலிருந்து மாதங்கள் 12. அப்ப இந்த 12 மாதத்துல உங்களுக்கு 4 மாதங்கள் புனித மாதங்கள் உண்டு. அந்த புனித மாதங்களிலே ஃபலா தத்ரிமு ஃபீஹின் அன்ஃபுஸகும், உங்களுக்கு நீங்கள் அநீதம் செய்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப முஹர்ரம் மாதம் என்பது, அதே போல துல்கஅதா, துல்ஹஜ், ரஜப், இந்த 4 மாதங்களும் நீங்கள் போர் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட மாதங்கள். அன்றிலிருந்து ஐயாமுல் ஜாஹிலியாவிலிருந்து அல்லாஹ் இந்த 4 மாதங்களையும் நீங்கள் புனிதமாக நினைக்க வேண்டும், புனிதத்தை பேண வேண்டும். இந்த மாதத்திலே நீங்கள் எந்த விதமான போரும் செய்யக்கூடாது என்று, அநியாயம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தடுக்கப்பட்ட ஒரு மாதம் தான் இந்த முஹர்ரம். ஹரம் என்று சொன்னால் புனிதமானது அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு, ஹரம் என்று சொன்னால் தடுக்கப்பட்டது அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கிறது. அப்போ புனித மாதம் அப்படிங்கிறது தான் இந்த முஹர்ரம் மாதத்திற்கான பெயர். அதை வைத்து தான் ஷஹருல்லாஹில் முஹர்ரம், 4 மாதங்கள் தடை செய்யப்பட்ட மாதங்கள், அதில் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு போர் செய்யக்கூடாது அப்படின்னு இறைவனால் தடுக்கப்பட்ட ஒரு மாதம் தான் இந்த முஹர்ரம் மாதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இது முதல் பகுதி. அடுத்ததாக இந்த முஹர்ரம் மாதத்தில் இதுதான் ஆண்டினுடைய துவக்கமாக ஏன் வைக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த மாதங்களை பொறுத்தவரையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்ற பொழுது இந்த மாதங்கள் இல்லை, இந்த கணக்கீடுங்கிறது இல்லை. அப்போ ஆமுல் ஃபீல், ஆபிரகாம் மன்னர் என்ன செய்யறான், காபாவை இடிக்க வேண்டும் என்று படையை திரட்டி வரக்கூடிய அந்த யானை வருடம் என்று அரபில் சொல்லுவார். அந்த வருடத்தில்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறந்தார். அதனால்தான் வரலாற்றிலே யானை ஆண்டில், ஆமுல் ஃபீல் யானை ஆண்டில் அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்தார்கள். அப்ப இந்த முஹர்ரம் மாதத்திலிருந்து எப்படி கணக்கீடு வந்தது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, நபியாக இருந்தார்கள், ஆட்சி தலைவராக இருந்தார்கள். அப்படியே காலங்கள் சென்று கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதல் ஆட்சியாளராக, கலீஃபாவாக வர்றாங்க. அப்பொழுதும் ஆட்சிகள் சென்று கொண்டே இருக்கிறது. இந்த கணக்கீடுங்கிற முறை அப்படியே ஒன்றும் நினைச்சல, ஃபிக்ஸ் பண்ணல, முறைப்படுத்தலை. அதற்கு பிறகு 2ஆம் கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலங்கள் வருகிறது. இஸ்லாம் அப்படியே வளர்ந்து போய் கொண்டே இருக்கிறது. முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகுது.
ஆட்சி அதிகாரங்கள் பறந்து விரிந்து போய் கொண்டே இருக்கிறது. அப்ப இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கு ஒரு ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் காலங்கள் இருக்க வேண்டும். கட்டமைப்பதற்கு, ஒரு ஆட்சியை கட்டமைப்பதற்கு இன்ன மாதம் இன்ன தேதி என்று ஒரு நிச்சயம், ஒரு முறைப்படுத்தணும். இப்படி முறைப்படுத்துவதற்கான வழிமுறையை உண்டு பண்ணியவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். அதுக்கு முன்னாடி வரை என்ன கிடையாதுங்க, இந்த கணக்கீடு கிடையாது. அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்துல பல்வேறு சீர்திருத்தங்களை உருவாக்கினார்கள் இஸ்லாமிய ஆட்சியில. அதுல ஒன்றுதான் இந்த மாத கணக்கீடு அப்படிங்கிறது. அப்ப மக்களை கூட்டு செய்யறாங்க, ஆட்சியில முக்கியமான தோழர்களை எல்லாம் அழைத்து கேட்கிறாங்க, நம்ம என்ன செய்வது, இந்த மாதத்தை நம்ம முறைப்படுத்தணும், இதற்கு நாம் எப்படி முறைப்படுத்துறது, ஆண்டினுடைய துவக்கமாக எதை வைப்பது அப்படிங்கிற பல்வேறு அங்கே ஆலோசனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொன்னார்கள். சிலர் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்ததுதான் ஒரு சிறந்த நாள், மாதம், அந்த மாதத்தை நிச்சயம் கணக்கிடுவோம், அதிலிருந்து ஆரம்பிப்போம் அப்படிங்கிறாங்க. இன்னும் சில பேர் சொல்றாங்க, இல்ல அல்லாஹ்வுடைய தூதருக்கு நுபுத்துவது கொடுக்கப்பட்டது, வஹி இறங்கியது, அல்லாஹ் நபியாக ஆக்கியது, எனவே அதை என்ன செய்வோம், முறைப்படுத்துவோம், அதிலிருந்து ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரியாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொன்னார்கள். அந்த கருத்துல எடுபட்ட கருத்து, முடிவெடுக்கப்பட்ட கருத்து என்னன்னா, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே மிகச்சிறந்த ஒரு சம்பவம் நடைபெற்றது எதுன்னா ஹிஜ்ரத்துடைய வரலாறு. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்றார்களே இந்த ஹிஜ்ரா, இந்த ஹிஜ்ரத்துங்கிறது தான் இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு சிறந்த ஒரு வரலாறு. எனவே அதை ஆரம்பமாக வைத்து நம்ம என்ன செய்வோம், நம்ம இந்த மாத கணக்கீடை உண்டு பண்ணுவோம் என்று சஹாபாக்களுடைய அந்த ஏகோபித்த அந்த முடிவின் அடிப்படையில ஆட்சித்தலைவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கூட்டை ஏற்று, அப்படியானால் அந்த ஹிஜ்ரத் என்பது இந்த முஹர்ரத்தில் தான் நடைபெற்றிருக்கிறது, எனவே இதையே நம்ம என்ன செய்வோங்க, ஆண்டினுடைய முதல் மாதமாக துவக்கி அதிலிருந்து நம்ம என்ன செய்வோம், முறைப்படுத்திக் கொள்வோம் என்று உமர் ரலியல்லாஹு தன்னுடைய ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த முஹர்ரம் அப்படிங்கிற இந்த மாதம். அப்போ முஹர்ரம், அடுத்த சஃபர், இப்படியே எழுதிங்க மாதங்கள் சென்று கொண்டே இருக்கிறது. அப்ப இது இரண்டாவது பகுதி. அப்போ இந்த ஹிஜ்ரி ஆண்டினுடைய இந்த ஹிஜ்ராவை வைத்து தான், ஏன்னா ஹிஜ்ரா என்பது ஒரு சிறந்த ஒரு வரலாறு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தினுடைய ஜும்மாவினுடைய தலைப்பு அதுதான். அப்ப ஹிஜ்ரா என்பது, அந்த ஹிஜ்ராவில் பல்வேறு வரலாறுகள் இந்த சமூகத்திற்கு, இஸ்லாமிய சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு, இஸ்லாமிய சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக நடைபெற்ற ஒரு பயணம் அந்த ஹிஜ்ராவுடைய பயணம். அந்த ஹிஜ்ராவுடைய பயணத்துக்கு பிறகுதான் இஸ்லாமிய வளர்ச்சி, கடுமையான வளர்ச்சியை கண்டது அப்படிங்கிற வரலாறுகளை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அதை வைத்துதான் இந்த முஹர்ரம் மாதம் உருவாக்கப்பட்டது. இந்த மாதத்தில் இது இரண்டாம் பகுதி. அடுத்து என்ன அப்படின்னா, இந்த முஹர்ரம் மாதத்துல நமக்கு இருக்கக்கூடிய சிந்தனைகள் என்ன, நாம் செய்யக்கூடியவைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிமார்களுடைய வரலாறுகள்ல நபிமார்களுடைய வரிசையில மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். யாருக்கு அனுப்பி வைத்தான்? பனீ இஸ்ரவேலர்கள். இந்த உலகத்திலே அதிகமான நபிமார்கள் இறக்கப்பட்ட ஒரு சமூகம் பனீ இஸ்ரவேலர்கள் தான். அந்த பனீ இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அனுப்பி வைத்து அந்த மக்களை நேர்வழிப்படுத்த வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். எந்த மாதிரியான சமூகத்துக்கு மத்தியில் அனுப்பி வைத்தான்? அங்கே ஒரு பெரிய சர்வாதிகாரி ஃபிரௌன், அந்த மூசாவுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு ஃபிரௌன். சர்வாதிகாரி என்று சொன்னால் எப்படிப்பட்ட சர்வாதிகாரி? ஆனா ரப்புக்குமுல் ஆலா, உங்களிலே உயர்ந்த கடவுள் நான் தான் என்று சொன்ன தன்னை பிரகடனப்படுத்தியவர், நான் தான் உங்களுக்கு கடவுள் என்று தன்னை பிரகடனப்படுத்தி அந்த மக்களை எல்லாம் கொத்தடிமைகளாக வாழச் செய்த ஒரு கடுமையான சர்வாதிகாரி ஃபிரௌன். ஹிட்லரை எல்லாம் மிஞ்சினான். அப்படிப்பட்ட அந்த ஃபிரௌனுக்கு மத்தியில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் பிறக்க வைக்கிறான். ஏனென்று சொன்னால் ஃபிரௌனுடைய சர்வாதிகாரியுடைய உத்தரவு என்னன்னு சொன்னா, இந்த உலகத்துல, இந்த சமூகத்துல, இந்த பகுதியிலே எந்த ஆண் குழந்தைகளும் பிறந்து விடக்கூடாது. அல்லாஹ் அதை குர்ஆனிலும் சொல்லி காமிக்கிறான். யுதப்பிகுன அபனாஅக்கும் வயஸ்தஹயூன நிசாஅக்கும், உங்கள் சமூகத்திலே பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளையும், ஆண் குழந்தைகளையும் கொல்லுங்கள் என்று உத்தரவு போட்டான். பெண் பிள்ளைகளாக இருந்தால் அதை விட்டு விடுங்க, ஒன்றும் செய்யாதீங்க. ஆண் பிள்ளை பிறந்தால் அது எனக்கு எதிரான ஒரு அதிகாரத்துக்கு வந்து விடும், எனவே கொண்டு விடுங்கள் என்று கட்டளையிட்ட ஒரு பெரிய சர்வாதிகாரி.
அப்படிப்பட்ட சூழலில் தான் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த உலகத்திலே பிறக்க வைக்கிறார். அது ஃபிரௌனுடைய கண்களுக்கு தெரிந்து விடக்கூடாது, அவனுடைய கவனத்திற்கு போய்விடக்கூடாது என்பதற்காக வேண்டி பெற்ற தாய் மூசாவுடைய தாய்க்கு அல்லாஹ் சொல்றான், அந்த குழந்தையை நதியில தூக்கி ஒரு பாக்ஸ்ல அடைத்து பெட்டியிலே போட்டு பாதுகாப்பாக அனுப்பி வைத்து விடு, அதை எரிஞ்சு விடு, என்னுடைய எதிரியும் அவருடைய எதிரியுமான ஃபிரௌனிடத்தில் அந்த குழந்தை செல்லும், அந்த குழந்தையை மீட்டி தருவது என்னுடைய வேலை என்று அல்லாஹ் சொல்லி போட சொல்றான். போட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய வீட்டிலேயே வளர்கிறார்கள். ஃபிரௌனுக்கு தெரியாது இவன் தான் நம்ம ஆளு, எதிரி, நம்ம கதையை முடிக்க போகக்கூடிய எதிரி நம்ம வீட்டில் வளர்கிறார் என்று ஃபிரௌனுக்கு தெரியாது. நல்ல ஊட்டி வளர்க்கிறார். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வளர்ந்து ஃபிரௌனிடத்திலே பிரச்சாரம் செய்கிறார்கள். என்ன பிரச்சாரம் செய்கிறார்கள்? நீ இல்லை, நீ இறைவன் அல்ல, உன்னை படைத்தவன் தான் இறைவன், இந்த உலகத்தை படைத்தவன் தான் இறைவன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களையும் எவன் படைத்தானோ அவன் தான் இறைவன் என்று இறைவனுடைய அந்த ஏகத்துவத்தை ஃபிரௌனிடத்திலே என்ன செய்றாங்க? பேசுகிறார்கள். ஃபிரௌன் அந்த சமூக பனி இஸ்ரவேலிடத்திலும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த கருத்துக்களை, கொள்கைகளை எடுத்துச் சொல்கிறார். ஆனால் ஃபிரௌன் ஏற்றுக்கொள்ளாமல் மூசாவிற்கு எதிரான எத்தனை காரியங்கள் இருக்கிறதோ அத்தனை காரியங்களையும் செய்தார். சுருங்க சொல்ல போனால் அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லிட்டான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தகூனு கல்லதீன ஆதோ மூசா ஃபபர்ரஅல்லாஹு மிம்மா காலு வகான இன்தல்லாஹி வஜீஹா. ஈமான் கொண்டவர்களே, அந்த மூசாவிற்கு ஃபிரௌன் அந்த பனி இஸ்ரவேலர்கள் என்ன மாதிரியான தொல்லை கொடுத்தார்களோ அதே போல இந்த நபிக்கு நீங்க கொடுக்காதீங்க. ரசூலை பத்தி அல்லாஹ் சொல்றான். முகம்மது அவர்களிடத்திலும் நீங்கள் அப்படி நடந்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் மூசாவுடைய வரலாறை முன்மாதிரியாக சொல்லி சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஃபிரௌன் இடத்துல, அந்த பனி இஸ்ரவேலர்கள் அவ்வளவு சிரமத்தை மேற்கொண்டார்கள். எந்த அளவுக்கு பனி இஸ்ரவேலர்கள் அந்த ஃபிரௌனுடைய கூட்டம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய கை கட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய கை கட்டப்பட்டிருக்கிறது, அல்லாஹ் ஏல, நாங்கள் தான் செல்வந்தர்கள் அப்படிலாம் சொன்னாங்க. இன்னும் ஒருபடி போய் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு எப்படி ஆளானாங்கன்னா, சனிக்கிழமையிலே நீங்கள் மீன் பிடிக்க கூடாது என்று சொன்னால் அன்னைக்கு தான் மீன் பிடிப்போம். அதையும் தாண்டி ஒரு வார்த்தை சொன்னார்கள், அரினல்லாஹ ஜஹரா, நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மூசாவே அந்த அல்லாஹ்வை என் கண் முன்னாடி கொண்டு வான்னா. உலகத்துல அல்லாஹ்வை யாரா பார்த்திருக்கிறாங்களா? எந்த சமூகமும் பார்த்ததில்லை, யாரும் பார்த்ததில்லை, நபிமார்களும் பார்த்ததில்லை. அப்ப அல்லாஹ்வை என் கண் முன்னால் கொண்டு வந்தால் தான் நான் நினைச்சேன் அதை ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னார். இப்படியாக ஒரு கடுமையான ஒரு சிரமத்திற்கு ஆள்படுத்தியவர் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களை பண்படுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொன்னார்கள். படைப்பதற்கு, அதாவது வணங்குவதற்கு தகுதி படைத்தவன் அல்லாஹ் தான், இந்த உலகத்தில் எவரும் இல்லை என்ற கொள்கையை சொன்னார்கள். அப்படிப்பட்ட அந்த பனி இஸ்ரவேலர்கள் ஒரு கட்டத்துல அல்லாஹ் குர்ஆன்ல வரலாறு சொல்லி காமிக்கிறான். கடற்கரையை கடந்து செல்கின்ற போது சொன்னாங்க, யா மூசா இஜ்அல் லனா ஆலிஹன் கமா லஹும் ஆலிஹா. அங்க ஒரு கூட்டம் வணங்கிட்டு இருக்குது, அல்லாஹ்வை விட்டு வணங்கி கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தை பார்த்து இந்த பனி இஸ்ரவேலர்கள் பக்குவப்படுத்தப்பட்டவர்கள், மூசாவினால் பயின்றப்பட்டவர்கள், அவங்க சொல்றாங்க, மூசாவே அத மாதிரி எனக்கு ஒரு கடவுளை ஏற்படுத்தி தாங்க அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வை பற்றி சொல்லக்கூடிய, அல்லாஹ் யார், அவன் எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்ட சக்திக்குரியவன், அவனை தான் வணங்க வேண்டும் என்று சொல்லி இருக்கக்கூடிய அந்த போதனைகளை செய்திருக்கக்கூடிய மூசாவிட்ட அந்த மாதிரியாக நினைச்சு எங்களுக்கு ஒரு கடவுளை உண்டு பண்ணித்தா என்று நினைச்சார்கள், கேட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றோம். ஆக இப்படியே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு சிரமங்களை ஃபிரௌனுடைய கூட்டத்தார் கொடுத்தார்கள் என்ற வரலாறை அல்லாஹ் குர்ஆன் நெடுக சொல்லி காட்டுகிறார். குர்ஆனிலே அதிகமாக சொல்லப்பட்ட வரலாறு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, அதிகமாக சொல்லப்பட்ட வரலாறு பனி இஸ்ரவேலுடைய வரலாறு. அப்ப இந்த வரலாறுடைய படிப்படையாகத்தான் அல்லாஹ் கடைசியாக இறுதியாக இந்த ஃபிரௌனுடைய கதை எப்படி முடிச்சான்? அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஈமான் கொண்ட அந்த மக்களையும் இந்த நாட்டை விட்டு, எகிப்தை விட்டு நீங்கள் சென்று விடுங்கள், இதை நான் அழிக்கப் போகிறேன், ஃபிரௌனுடைய கூட்டத்தை நான் அழிக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் கட்டளையை சொல்கின்ற போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்றாங்க? இதுக்கு மத்தியில் பல்வேறு வரலாறுகள் உண்டு. மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறப்பிலிருந்து அவர்கள் ஃபிரௌனிடத்திலிருந்து காப்பாற்றப்பட்டதிலிருந்து பல்வேறு வரலாறுகள் உண்டு.
அப்ப இறுதி கட்டமாக அவர்கள் அந்த கடற்கரையை என்ன செய்யுங்க, கடலை கடந்து செல்ல வேண்டும், நதியை கடந்து செல்ல வேண்டும். அல்லாஹ் போ சொல்றான். பின்னாடி ஃபிரௌனுடைய கூட்டத்தாரும் மூசாவையும், மூசாவுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய மூசாவை ஏற்றுக்கொண்ட, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மக்களையும் எப்படியாவது பிடித்து கொலை செய்து விட வேண்டும், கதையை முடிச்சிடணும்னு சொல்லி திட்டம் போட்டு பின்னாடி துரத்திட்டு வர. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் போறாங்க. அல்லாஹ் சொன்னான், போறாங்க. கூட வந்த மக்கள் எல்லாம் பின்னாடி திரும்பி ஃபிரௌனுடைய கூட்டத்தை பார்த்து விட்டு சொல்றாங்க, மூசாவே இதோ நெருங்கி விட்டார், இதோ வந்து விட்டார்கள், பனி இஸ்ரவேலர்கள் நம்மளை பிடிக்க ஃபிரௌனுடைய கூட்டம் வந்து விட்டது என்று சொல்லிக்கிட்ட போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்ன ரப்பி சயஹதி, கல்லா இன்ன மஇ ரப்பி சயஹதி. நீங்க நினைக்கிற மாதிரி அல்ல, என்னோடு அல்லாஹ் இருக்கிறான், என்னோடு என்னை படைத்தவன் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான், அஞ்சாதீர்கள் என்று என்ன செய்தாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமூகத்தை கூட்டு போனாங்க. அல்லாஹ் நதியை அடக்கி சொன்னான். அது பல்வேறு பிளவுகளாக பிறந்தது. ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நதியை கடந்து என்ன செய்றாங்க, போறாங்க. பின்னாடி ஃபிரௌனுடைய கூட்டத்தார் வர்றாங்க. அல்லாஹ் ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய கூட்டத்தாரையும் அங்கே அழிக்கிறான், நதியிலே அழிக்கிறான். தண்ணீர் தொண்டைக்குழியை அடைக்கிறது. அப்போது சொல்கிறான், இறைவா நான் மூசாவுடைய கரவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கின்ற போது அல்லாஹ் மறுத்துட்டான். யாருக்கு என்ன தண்டனை? ஒரு பெரிய படைபலம், ஒரு பெரிய சர்வாதிகாரி. அப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகாரியை அனரப்புக்குமுல் ஆலா, நான் தான் கடவுள் என்று சொன்னவனை அல்லாஹ் காணாமல் ஆக்குனது இந்த நதியில தான். இன்னைக்கு உலகத்துல நிறைய வல்லரசுகள் அப்படிதான் நினைச்சிருக்காங்க, நம்மளை விட்டு ஆள் இல்லைங்கிறான், நான் தான் போற ஆரம்பிச்சுங்கிறான், நான் தான் போற நிறுத்தினங்கிறான், நான் தான் எல்லாம் செய்தங்கிறான். எல்லா பிடியும் யாருடைய கையில் இருக்கிறது? படைத்தவனுடைய கையில இருக்கிறது என்பதை பலரும் ஆட்சியாளர்கள் இன்னைக்கு மறந்து வாழக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அப்போ ஃபிரௌன் அந்த நதியிலே மூழ்கடிக்கப்பட்ட நாள், அந்த நாள் தான் இந்த முஹர்ரம் மாதம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வர்றாங்க. முஹர்ரம் மாசத்தில் பிறை 10 ஆஷூராங்கிற அந்த நாள்ல நோன்பு வச்சிருக்கிறாங்க. வந்திருக்கக்கூடிய நாள்ல அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் யூதர்களை பார்க்கிறாங்க. அன்னைக்கு யூதர்கள் வாழ்ந்தாங்க மதீனால. யூதர்கிட்ட கேட்கிறாங்க, நீங்க ஏன் நோன்பு வச்சிருக்கிறீங்க, என்ன காரணம் அப்படிங்கும் போது அவங்க சொல்றாங்க, இன்றைய தினத்தில் தான் எங்களுக்கான நபி, எங்களுடைய இறை தூதர் மூசா ஃபிரௌனுடைய கூட்டத்தாரிடந்து காப்பாற்றப்பட்ட நாள், நதியிலிருந்து காப்பாற்றப்பட்ட நாள், அதற்கு நன்றி செய்து நாங்கள் இந்த முஹர்ரம் மாதத்திலே நாங்கள் நோன்பு வைத்திருக்கிறோம், பிறை 10 நோன்பு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஹ்னு அஹக்கு மின்கும் பி மூசா, நீங்கள் மூசாவை சொல்வதற்கு அதுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செய்து நீங்க நோன்பு வைக்கிறீங்கன்னு சொல்றீங்களே, அந்த மூசாவுக்கு உரிமையானவர்கள் உங்களை விட நாம் தான். ஏன்னா மூசா நபியை சரியாக பின்பற்றுகிறோம், மூசா நபி சொல்ல கொள்கையை சரியாக சொல்கிறோம். அவர்கள் அப்படி சொல்லல, மாறிட்டாங்க, அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு மாறு செய்து விட்டார். அப்ப மூசாவை விட உங்களை விட மூசாவுக்கு உரித்தானவர்கள் நான் தான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆஷூராவுடைய நோன்பை வைத்திருந்தாங்கல்ல, அந்த நோன்புன்னு சொன்னாங்க. யூதர்களிடத்திலிருந்து செய்தியை கிடைக்க பெற்ற பிறகு, நான் இருந்தால் அடுத்த வருடம் பிறை 9ஐயும் சேர்த்து நோன்பு வைப்பேன் என்று சொன்னார். ஏன்னா யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும், யூதர்களுடைய வணக்கங்களுக்கு நம்முடைய வணக்கங்கள் வழிபாடுகள் எப்போதும் ஒத்து போகக்கூடாது. அப்ப அதுக்கு மாறு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் பிறை 9லையும் நான் என்ன செய்வேன், சேர்த்து நோன்பு வைப்பேன் என்று சொன்னார்கள். அடுத்த வருஷம் சொல்ல மௌத்தாயிட்டாங்க. அப்போ இந்த முஹர்ரம் மாதம் எந்த சிந்தனை நமக்கு தர வேண்டும் என்று சொன்னால், ஒரு பெரிய ஆபத்திலிருந்து, பேராபத்திலிருந்து அல்லாஹ் மூசாவையும் அந்த மூசாவோடு ஈமான் கொண்ட அந்த மக்களையும் அல்லாஹ் காப்பாற்றினானே, அதற்கு நாம் நன்றி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நன்றி செய்தார்கள், அந்த நன்றியை நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஃதலு ஸியாமி பஅத ரமதான் யௌம் ஆஷூரா, ரமதானுக்கு பிறகு சிறந்த நோன்பு, நீங்க வைக்கக்கூடிய நோன்புகளிலே சிறந்த நோன்பு ஆஷூராவுடைய நோன்பு அப்படின்னா. அப்ப இந்த சிந்தனை தான் இந்த ஆஷூரா தினத்துல எந்த மாதிரியான வெற்றியை அல்லாஹ் அந்த பனி இஸ்ரவேலுக்கு மூசாவுடைய சமூகத்துக்கும் அல்லாஹ் கொடுத்தான் என்பதை நான் நினைவுபடுத்தி, அதற்கு நாம் வாழ்க்கையில் நன்றி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி உள்ள மாதங்கள் தான் இந்த முஹர்ரம் மாதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப அதனால சரியாக நோன்பு என்பது அல்லாஹ்வுக்கு நன்றி செய்து இந்த முஹர்ரம் மாதத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவுபடுத்தி வைக்கக்கூடிய அந்த நோன்பு என்பது பிறை 9, 10 தான் சரியான நோன்பு.
சில பேர் 10 பௌர்ணமி வைக்கலாம், அப்படி வைக்கலாம், முன்னாடி வைக்கலாம், பின்னாடி வைக்கலாம்னா நிறைய கருத்துக்களை சொல்லுவார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் செய்தது குறை 10 நோன்பு வச்சாங்க. யூதர்கள் வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் அடுத்த வருஷம் 9ஐயும் சேர்த்து வைப்பேன்னு சொன்னாங்க. 9, 10 வைப்பது தான் சிறந்த சரியான நோன்பு. அப்ப அந்த நோன்பு தான் வரக்கூடிய வெள்ளி சனிகளில் நமக்கு வருகிறது. அந்த முஹர்ரம் மாதத்தினுடைய அந்த நோன்பு தான் வரக்கூடிய வெள்ளி சனி ஆகிய தினங்களிலே வருகிறது. அதை நாம் நோக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஆஷுராவுடைய நோன்பை யார் வைக்கிறார்களோ அவர்களுக்கு முன் சென்ற பாவங்கள் ஒருவரிடத்தினுடைய அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்ற நற்செய்தியும் இந்த சமூகத்துக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால், எனவே அதையெல்லாம் நாம் கவனத்தில் வைத்து இந்த முஹர்ரம் மாதத்தில் நமக்கு எந்த சிந்தனை வர வேண்டுமோ அந்த உண்மையான தெளிவான சிந்தனைகளோடு இந்த ஆஷுராவுடைய நோன்பை நோக்கக்கூடிய நல்லவர்களாக நம் அனைவரும் எல்லாம் அல்லாஹ் வைக்கருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதில் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் இந்த சமூகத்தில் என்னென்ன மாதிரியான மூட நம்பிக்கைகள், தவறான சிந்தனைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் என்ன செய்தாங்க, ஒழித்து கட்டிவிட்டு தூய்மையான ஒரு மார்க்கத்தை கொண்டு சென்றிருக்கிறார். அப்ப இன்றைக்கு முஹர்ரம் மாதம் என்று வந்த உடனே இன்றைக்கு மூசாவுடைய வரலாறுகள் நிறைய பேருக்கு போகிறதில்லை. ஊடகங்களிலேயோ பொதுமக்களுடைய பார்வைக்கோ அல்லாஹ் ஒரு பெரிய அழிவிலிருந்து ஒரு சமூகத்தை காப்பாற்றினான், அந்த மாதம் இந்த மாதம் தான் செய்தி போகாமல் எங்கு நோக்கினும் கருப்பு கலர் தான் தெரியுது. எங்கு நோக்கினும் கருப்பு. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா பேரில் காட்டக்கூடிய அந்த கருப்பு தான் இந்த சமூகத்திற்கு இது முஹர்ரம் மாசம், இது துக்க நாள், இது துக்கம் கொண்டாடணும், மாறல அடிச்சுக்கணும், கோஷம் போடணும் என்கிற இந்த சிந்தனைகள் தான் இன்னைக்கு எல்லாத்துக்கும் காட்டப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரர், நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஷியாவுடைய சிந்தனை இருக்கு பாருங்க, அது வழிகட்ட கூட்டம், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. நீங்க அந்த மக்களோடு பழகலாம், பேசலாம், வேலை செய்யலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் தப்பித்தவறி அந்த கொள்கைக்கு நீங்க போயிட்டீங்கன்னா நீங்க குஃப்ருக்கு போறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா முழுக்க முழுக்க இஸ்லாத்துக்கு எதிரான கொள்கை. இன்னைக்கு அது தெரியாம தான் அவர் ஹீரோ இவர் ஹீரோ நிற்கிறாங்க. ஏன்னா ஏன் இவ்வளவு நம்ம சொல்ல வேண்டியது இருக்குன்னா, இன்னைக்கு சுன்னியாக நாமெல்லாம் சுன்னி அஹ்லுஸ் சுன்னா என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த மார்க்கத்தை விட்டுட்டு போனாங்களோ அதான் அஹ்லுஸ் சுன்னா. இன்றைக்கு அஹ்லுஸ் சுன்னாவை சார்ந்த சுன்னிகளாக வாழக்கூடிய நாம இன்னைக்கு நம்ம இடத்துல இந்த ஷியாயிச சிந்தனை பல்வேறு இளைஞர்களிடத்தில் குறிப்பாக இங்கும் ஊட்டப்படுகிறது. நம்ம ஊர்களையும் ஊட்டப்படுகிறது, இங்கும் ஊட்டப்படுது, காசும் கொடுக்குறான். அப்ப அதனால தப்பி தவறி இந்த ஆஷூரா நடக்கக்கூடிய இந்த ஒரு மாசம் அவங்களுக்கு என்னதான் துக்க நாள், துக்க நாள்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிடுவாங்க. ஊருக்கு என்ன செய்வாங்க, சாப்பாடு ஆக்கி போட்டு அதை போட்டு கந்தூரி தான், எல்லா பக்கமும் கந்தூரி. தப்பி தவறி அந்த உணவை வாங்கி சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ முன்னறிவிப்புகளை சொன்னார்கள். அந்த ஒரு முன்னறிவிப்புல என்னுடைய பேரப்பிள்ளை ஹுசைன் கொல்லப்படுவார் அப்படிங்கிற செய்தியும் சொன்னாங்க. அதோடு நிறுத்திட்டாங்களே தவிர அந்த ஹுசைனின் பெயரால் நீங்கள் துக்கம் கொண்டாடுங்கள், மாறல அடிச்சுக்காங்க, ஆயுதங்களை கொண்டு உடம்புகளை கீறிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்களா? சொல்ல, அந்த வார்த்தையை சொல்லல. அதற்கு மாறாகத்தான் சொன்னார்கள். லைஸ மின்னா மன் ஷக்கல் ஜூ வஹதல் ஹுதூத். எவரெல்லாம் தன்னுடைய ஆடையை கிழித்துக் கொள்கிறார்களோ, கன்னத்தில் அரைந்து கொள்கிறார்களோ அவர் நம்மை சார்ந்தவர்களே அல்ல. இஸ்லாத்துக்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. அது வேற ஒரு கூட்டம். நாளைக்கு அவங்க அல்லாஹ் எப்படி டிக்ளேர் பண்ணுவான், நரகமா சொர்க்கமாங்கிறது அங்கதான் போய் பார்க்கணும். தப்பி தவிர இந்த கூட்டத்தாரோட கொள்கை அளவில் நீங்கள் எந்த வகையும் சார்ந்திடக்கூடாது. அந்த உணவை நீங்கள் சாப்பிடக்கூடாது. எப்படி பாத்தியா ஓதுனா கபுரஸ்தானுக்கு இருக்கக்கூடிய தர்காக்களுக்கு அவுலியாக்களுக்கு பேர்ல பாத்தியா ஓதி உணவை தர்றாங்களோ அதுவும் சிறுக்கு தான், இதுவும் சிறுக்கு தான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு அழகான ஒரு வழிமுறையை காட்டினாங்க. ஹுசைன் கொல்லப்படுவான்னு சொன்னாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுக்குதான் போற நிறுத்திருக்காங்கன்னு எனக்கு என்ன தெரியல. அங்க ஒரு கூட்டம் கர்பலா அங்க போய் வந்து முட்டிட்டு வருவாங்க, முட்டிட்டு வருவாங்க. அதுக்குதான் போற நிறுத்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்ப இந்த கூட்டத்தை பொறுத்த வரையில ஒரு மார்க்கத்தில் இல்லாத ஒரு பெரிய மூட நம்பிக்கையை, சிறுக்கான விஷயங்கள் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கத்தை எவ்வளவு தெளிவா சொன்னாங்க. இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய அமலாக இருக்குங்க, உங்களுக்கு உயிருக்கு உயிராக நீங்கள் நேசிக்கக்கூடிய மனைவியோ பிள்ளையோ தாயோ தந்தையோ எவரா இருக்கட்டும், இறந்துட்டோம்னா 3 நாளுக்கு மேல் நீங்கள் துக்கம் அனுஷ்டிக்கவே கூடாது. முடிஞ்சு போச்சு. இதான் மார்க்கம். 3 நாள் தான். அதுக்கப்புறம் நீங்க நார்மல் லைஃப்க்கு வந்துடணும்.
அந்த வருத்தம் இருக்கலாம், என் மனைவி இறந்துட்டா, என் பிள்ளை இறந்து போச்சு அப்படிங்கிற வருத்தம் உள்ளத்துல இருக்கலாம். ஆனா துக்கம்ங்கிற அந்த நிலையை பொறுத்த வரையில் 3 நாள் தான். ஒரே ஒருவருக்கு தான் மார்க்க எக்ஸ்டன் கொஞ்சம் பண்ணியிருக்கு. யாருக்கு? கணவன் இறந்துட்டா மனைவி என்ன செய்யுங்க, 4 மாசம் 10 நாள் இதாக இருக்கலாம். ஏன்னா அது ஒரு பெரிய வலி, ஒரு பெரிய கஷ்டம், ஒரு பெரிய சிரமம் அப்படிங்கிறதுக்கு அவளுக்கு மாத்திரம்தான் மார்க்க அந்த அனுபவத்திற்கு தவிர இந்த உலகத்தில் எவர் இறந்து விட்டாலும் 3 நாள் தான் துக்கம். 1400 வருஷம் தாண்டி போச்சு. இன்னைக்கு உட்காந்து யா ஹுசைன் சொன்னா என்ன துக்கம் இது? இது எந்த மார்க்கம் சொல்லி தந்தது? அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்லிட்டு போனாங்களா? என் பிள்ளை, என் பேர பிள்ளை இறப்பாரு, அநியாயமாக ஒரு கூட்டம் அவரை கொல்லுவாங்க, நீங்க எல்லாம் துக்கம் கொண்டாடிங்க. இன்னைக்கு பாருங்க ஆரம்பிச்சுச்சா, இந்த 1 மாசம் கருப்பு ட்ரெஸ்ஸோட நிறைய கூட்டம் அலையும். இல்லை தெரியாம நிறைய பேருக்கு நம்மளும் கட்டிட்டு அலையலாம், நம்மளும் கட்டிட்டு அலையலாம். ராக்கி கயிறு கட்டின மாதிரி கருப்பு கட்டிட்டு அலையலாம். அடே அது சிறுக்கு, குஃப்ரு, நேரடியாக குஃப்ருக்கு கொண்டு போகக்கூடிய கொள்கை. அந்த கொள்கையில் இன்னைக்கு பிரெயின் வாஷ் செய்யப்படுறாங்க நம்ம மக்கள். தெரிஞ்சுக்காங்க, உசாராகிறதுக்காக அவர்களுக்கு பிரெயின் வாஷ் செய்யப்பட்டு எப்படியாவது நம்ம கொள்கைக்கு அவர்களை இழுக்க வேண்டும் என்ற ஒரு கூட்டம் இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே கொள்கை அளவில் அவர்கள் செய்யக்கூடிய அத்தனையும் இஸ்லாத்துக்கு எதிரானது. எந்த வகையிலும் அது கூட்டாயிடக்கூடாது. அப்ப நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாமோட கூட்டம், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டம், அந்த உம்மத்து, இந்த உம்மத்து என்ன செய்யக்கூடாதுங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னாங்களோ ஆஷூரால நோன்பு வைங்கன்னு சொன்னாங்க, மூசாவை அல்லாஹ் காப்பாற்றினான்னு சொன்னாங்க, பேரழிவிலிருந்து காப்பாற்றி இருக்கிறான், அதற்கு நன்றி செய்து நோன்பு வைங்கன்னு சொன்னாங்க. இந்த சிந்தனை தான் இருக்கணுமே தவிர இதை விட்டு விட்டு இன்னைக்கு ஒரு கூட்டம் செய்யக்கூடிய எந்த செயல்களுக்கும் நாம உறுதுணையாக போகக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு வரும் சாப்பாடு, சில பேர் கேட்கறாங்க சாப்பிடலாமா, உணவு வீட்டுக்கு வருகிறது, மேனேஜர் தர்றாரு, ஆபீஸ்ல தர்றாங்க, ஒருபோதும் சாப்பிடக்கூடாது. ஒருபோதும் அந்த உணவை சாப்பிடக்கூடாது. அது இறைவனுக்கு எதிரானது, ஷிர்கான விஷயங்கள். எனவே அந்த உணவுகளை சாப்பிடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்பதை நான் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம அளவில் தெரியும், எனக்கு அவன் சாப்பாடு தர்றான், அதோட காசும் தர்றான். இப்ப நிற்கிறான் கூட்டத்தில். எந்த கூட்டத்துக்கு? இந்த கருப்பு கூட்டத்தோடு, கருப்பு அங்கிகளை அணிந்து கொண்டு செல்லக்கூடிய இந்த கூட்டத்துக்கு முன்னாடி உணவையும் வாங்கி சாப்பிட்றான், காசையும் வாங்கிட்டு வர்றான். எப்படிங்க இது ஹலால் ஆகும்? எப்படி ஹலால் ஆகும்? அவர் அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாங்கல பாருங்க, பாங்கல என்ன சொல்றான்? அஷஹது அன்ன வலியுல்லாஹ், அலியை தான் சொல்றான், அலியை தான் ஏற்றுக்கொள்வார்கள். யாரை ஏற்றுக்கல? அல்லாஹ்வுடைய தூதர்லாம் பின்னாடி தான் வச்சிருக்கிறாங்க. அபூபக்கர் பின்னாடி, உமர் பின்னாடி, சஹாபாக்களை திட்டக்கூடியவர்கள். அப்ப ஷியாயிசம் என்னங்கிறது இன்னைக்கு நிறைய மக்களுக்கு தெரியாது, நிறைய மக்களுக்கு தெரிவதில்லை. ஆனால் கொள்கை அளவில் இன்னைக்கு சில பேர் பட்டை தீட்டப்படுகிறார்கள், இழுக்கப்படுகிறார்கள் என்பதை நான் குவைத்தில் பார்த்துட்டு இருக்கிறேன். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த கூட்டத்தை பொறுத்த அல்லாஹ்வுடைய தூதர் தந்து கூட்டத்தை சென்றது, விட்டுட்டு போனது அஹ்லு சுன்னா என்று சொல்லக்கூடிய இந்த கூட்டம். அல்லாஹ்வுடைய தூதர் எந்த கொள்கைகளை சொன்னார்களோ, வழிபாடுகளை தந்தார்களோ, எதை நினைவுபடுத்த சொன்னார்களோ அதுதான் இந்த முஹர்ரம் மாதத்தில் நமக்கு வரணுமே தவிர இதை தானே நம்ம ஊர்ல கொழுக்கட்டை செய்வோம். இங்க வேற ஒரு வழக்கம் நடக்குது. நம்ம ஊர்ல எழுதுங்க, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொழுக்கட்டை செய்யறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. கொழுக்கட்டை பாத்தியா, அதை செய்து ஒரு கூட்டம் வாத்தியா போய் அதை திங்குது. என்ன கொடுமைங்க! அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பு வைங்கன்னாங்க. நோன்பு வை, திங்காத, 2 நாள் நோன்பு வை, அல்லாஹ்வுக்கு நன்றி செய்யுன்னா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொழுக்கட்டை செய்யறாங்க. என்ன கொடுமை இது! எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் விட்டு சென்றது, அல்லாஹ்வுடைய தூதர் அழகா சொல்லிட்டாங்க, லேலுஹா கனஹாரியா, இரவு பகலு போல. அந்த மாதிரியான ஒரு மார்க்கத்தை நான் என்ன செய்றேன், அவங்கள்ட்ட விட்டுட்டு போறேன், ஒருபோதும் வழி தவறி விடாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அழகா சொன்னாங்க. எனவே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டது என்பது நமக்கு வருத்தம் தானே தவிர, ஆனால் அதன் பெயரால் அனாச்சாரங்களோ, வழிபாடுகளோ, இந்த மாதிரியான மூட நம்பிக்கையான காரியங்களோ செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. நாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதைத்தான் பின்பற்ற வேண்டும். அதுதான் சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லும் என்பதை மறந்துவிடக்கூடாது. எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷாஅல் அப்படிப்பட்ட தூய்மையான மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நல்லவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹ்.